இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் சுவிட்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகலை. டீலிங்க் சுவிட்சு ஓகேங்களா. அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணியிருக்கு. அது பவர் கேபிள் பாருங்கள். ஓகே, பாயிண்டில் கரெக்டாக தான் இருக்குது. சுவிட்சுமே ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி இன்னொரு தடவை ஆன் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் தான் இருக்குது. அது எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய லேண்ட் கேபிள் எல்லாத்தையும் டிஸ்மேண்டல் பண்ணிடலாம். அதில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி எல்லா கேபிளுமே அதில் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதை கழட்டி தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது திரும்பி. அதனால் ஸ்க்ரூவை வந்து அன்ப்ளக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம டிவைஸை ஓப்பன் பண்ணுறோம். இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைட்லேயுமே சேம் ஸ்க்ரூ தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்து டீலிங்கோடைய வாரண்ட்டி வேலிடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வாரண்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணாதீங்க. அப்புறம் வாரண்ட்டி கிளைம் ஆகாது. சப்போஸ் வாரண்ட்டி முடிஞ்ச சுவிட்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ப்ரோக்கன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து வாரண்ட்டியில் இருக்கும்போது யாரும் ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி யாராவது டெக்னிக்கல் பர்சன் பார்த்துருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஸ்எம்பேஸ் அப்புறம் மெயின் போர்டு ஒன்று இருக்கும். இது ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு கேபிள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ளக்கில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டிசி 200 வோல்ட்டில் வச்சுருக்கேன். மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்து நம்ம அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பின்னும் இந்த எண்டோடைய பின்னும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பொலாரிட்டிக் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் மைனஸ் மாறி வந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் இன்ட்டு காமிக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்டேஜே வரல. 1 வோல்ட்டு கூட வரல. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு எடுத்தாலும் வோல்டேஜுக்கு பக்கத்தில் அவுட்புட்டோ இல்லை இன்புட்டோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 10 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டர். அப்போ அதில் பாதி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரை க்ரீன் கலர்லேயும் பிளாக் ஒயரை ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்கேன். இதுக்காக நீங்கள் அடாப்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு 2 பிளாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆரஞ்சுமே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. 2 பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ரெண்டும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் எடுத்துருக்கேன். கம்ப்யூட்டருடைய எஸ்எம்பிஎஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பவர் அடாப்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியருக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆம்பியர் கம்மியாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா லோடு எடுக்கும்போது சுவிட்ச் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 1 ஆம்பியருக்கு மேலே எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் எடுத்திருக்கேன், கம்ப்யூட்டருடைய எஸ்எம்பிஎஸ். இதில் நிறைய கலர் வரும். இதில் ஒரு கலருக்குமே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃபர் ஆகும். இதுக்கு டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும், பிளாக் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வரும். அந்த மாதிரி ரெட்டு ஆரஞ்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்ட் சம்திங் அந்த மாதிரி கிட்ட வரும், 3.3 வோல்ட் கிட்ட வரும். இதில் நம்ம க்ரீன் பின் தான் தேவை. ஏன் அப்படின்னா க்ரீன் வந்து எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிகர் சுவிட்ச் மாதிரி. ஓகேங்களா. அந்த க்ரீனை வந்து எதுவும் கூட ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் ஒயர் கூட ஷார்ட் பண்ணணும். எந்த பிளாக் ஆகுனா இருக்கலாம். எஸ்எம்பிஎஸ்சில் வரக்கூடிய எந்த பிளாக் கூடயாவது இணைச்சி விட்டுருங்க அந்த க்ரீன் கலரை. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நீங்கள் கிரவுண்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால கம்ப்யூட்டருக்கு மேலே அதனுடைய இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல். அந்த மெட்டல் மேலே நீங்கள் வச்சா கூட எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். இப்போ நான் பவர் கார்டை போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, பவர் கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபேன் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஃபேன் ஓடுது பாருங்கள். எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லோவை வந்து பாசிட்டிவ்லையும்
நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, ஸோ கரெக்டாக 12 வோல்ட் வருது. அதே மாதிரி சேம் இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெட் கலர் ஒயரை மட்டும் எடுத்து ரெட்டில் வைக்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மல்டிமீட்டரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 5.2 5.1 ஸோ அந்த கரெக்டாக 5 வோல்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சிலேருந்து 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? க்ரீனை வந்து ப்ளஸுக்காகவும் ஒயிட்டை வந்து மைனஸுக்காகவும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது எஸ்எம்பிஎஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கிரவுண்டு, ரெட்டு வந்து 5 வோல்ட்டு. ஸோ அதுக்கு நேராக பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணலை, உங்களுக்கு வோல்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி வீடியோவில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கட் பண்ணாமல் லென்த்தாக அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வேறு ஒரு நெட்வொர்க் சுவிட்ச் அந்த மாதிரி தான் போட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 2 போர்டு தான் இருக்கும். ஒன்று எஸ்எம்பிஎஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு. ஸோ அந்த மெயின் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன எஸ்எம்டி காம்பனண்ட். ஸோ அதில் சால்ட்ரிங் நம்ம எடுத்துகிட்டு போனாலே நம்ம சால்ட்ரிங் அயனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்டி காம்பனண்ட் எல்லாமே போய்டும். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம வேணால் ரெடி பண்ணலாம். பட் ஆனால் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதே இஷ்யூ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்தில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஏன் அந்த கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடான எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டயோடு, கெப்பாசிட்டர் அந்த மாதிரி. நம்ம லோக்கலில் வாங்கி நம்ம பவர் சப்ளை அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா திரும்பி அது ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுமாரி பண்ணுறது கிடையாது. ஸோ அது யூஸ் அண்ட் த்ரோ தான், நம்ம தூக்கி கிடாச்சிட்டு ஸோ புதுசாக மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்பியர் அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் தான் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி அடாப்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற லாஜிக் போர்டு ஸோ அந்த மாதிரி எந்த போர்டாக இருந்தாலும் நம்ம அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எஸ்எம்பிஎஸ்ஸை மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மைனூட்டான வோல்ட் வரும் அதில். எக்ஸாம்பிளுக்கு 3.3 வோல்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, -12 வோல்ட்டு, 5 வோல்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் வரும்போது ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணதில் எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டாலும் ஸோ அது அந்த எஸ்எம்பிஎஸ்ஸை மட்டும் பாதிக்காது, இருக்கிற ப்ராசஸர், ரேமு ஸோ அந்த மாதிரி ஃபுல் டிவைஸுமே பாதிக்கிறதுனால எஸ்எம்பிஎஸ்ஸை மோஸ்ட்லி சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இருக்கக்கூடிய மெயின் போர்டு போயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் எதுவும் பண்ண முடியாது. எஸ்எம்பிஎஸ் சப்போஸ் இது உங்களுக்கு வேறு எஸ்எம்பிஎஸ் போட்டு ஆன் ஆகுது, இல்லை பவர் அடாப்டர் போட்டு ஆன் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம்.